தேசிய ஜனநாயக கூட்டணி விரிவுபடுத்தப்படும், வலிமைப்படுத்தப்படும். அதை தான் 10 மாசமா சொல்றோம். அதற்கான அறிகுறிகளே இல்லையேன்னு கேட்குறேன். எலெக்ஷனுக்கு 10 நாள் போதும் சார். 10 மாசம். அப்புறம் ஏன் சார் 10 மாசம் நம்ம அதிமுக கூட மட்டும் தெரியும்? ஏடிஎம்கே பிஜேபி ஸ்ட்ராங்கா இருக்கு. யாரெல்லாம் வர வாய்ப்பு இருக்கு? அது உங்கள்கிட்ட சொல்ல முடியாது மீடியாவில். இவ்வளவு பிரச்சனைகள் நடந்துட்டு உள்ள வந்தாங்கன்னா அது உங்களுக்கு என்ன பிரச்சனை? கட்சியில பிரச்சனை இல்லாத எந்த கட்சி இருக்கு? சண்டையில கிளியாத சட்டை எங்க சார் இருக்கு? கட்சியை ஒருங்கிணைக்கணும்னு பாஜக தான் என்கிட்ட சொன்னச்சுன்னு சொன்னாங்க. இப்படி பிஜேபியில் யாராவது சொன்னாங்களா? நாங்க செங்கோட்டையன் அப்படி டெபியூட் பண்ணியிருக்கோம், நாங்க தான் அனுப்பிச்சோம் சொன்னீங்கன்னா கூட்டணி விட்டு அனுப்பிடுவார்ல எடப்பாடி பழனிசாமி. செங்கோட்டையன் சொந்த தொகுதி இருக்குல்ல, அந்த தொகுதியில கூட பாதிக்காது சார். உங்களை அரசியல தெரியாம பேசிட்டு இருக்கீங்க சார். சசிகலா அவர்களுக்கு துரோகம் பண்ணவர், டிடிவி தினகரனுக்கு துரோகம் பண்ணவர், ஓ பன்னீர்செல்வத்துக்கு துரோகம் பண்ணவர், இவ்வளவு காப்பாத்திட்டு இருக்க பாஜகவுக்கு துரோகம் பண்ணவர், இப்ப எனக்கு துரோகம் பண்ணியிருக்கிறாரு. இப்படி துரோகம் பண்ணவர்னு முன்னிறுத்தினா 10 பேர் ஓட்டு போறவங்கள 2 பேர்த்து கூட அந்த துரோகங்கிறத ஞாபகம் வராம போயிடும். எனக்கு அரசியல் தெரியலையா, உங்களுக்கு அரசியல் தெரியலையான்னு தெரியல சார். என்டிஏக்கு விஜய் வந்தா வித் விஜய் என்டிஏ வில் ஸ்வீப். அவர் வரவில்லை என்றால் வித்தவுட் விஜய் என்டிஏ வில் வின். சோ விஜய் அவர்கள் ஒரு பக்கம் தனியா வந்து அவரை முதலமைச்சர்னு சொல்லிடுவோம். விஜய சொல்ல மாட்டீங்களா? பண்ண மாட்டோம். எடப்பாடி பழனிசாமி என்ன நடந்தாலும் எடப்பாடி ஏடிஎம்கே தான் செய்யும். அவ்வளவு. வணக்கம், இது தி டிபேட். நான் தினேஷ். சிறப்பு நேர்காணலில் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் பாஜகவின் மாநில பொதுச் செயலாளர் பேராசிரியர் ராம ஸ்ரீனிவாசன் அவர். சார் வணக்கம். வணக்கம் தினேஷ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு பேட்டி. ஆமா, மதுரையை மறந்துட்டீங்க நீங்க சென்னையை மறந்துட்டீங்க. தமிழகம் தலை நிமிர தமிழனின் பயணம்ட்டு பேர்ல தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தொடர்ந்து ஒவ்வொரு ஊருக்கா சென்று தொண்டர்கள் மத்தியில பேசிட்டு இருக்கிறாரு. திமுக அரசு மேல இருக்கக்கூடிய அதிருப்திகளை சொல்லிக்கிட்டு இருக்காரு. அந்த அளவுக்கு அது வந்து ஒரு சமூகத்துல, பொது சமூகத்துல பேசப்படுது, ரொம்ப பெரிய இம்பாக்டை ஏற்படுத்தியிருக்க ஒரு நடைப்பயணம் நினைக்கிறீங்களா? நிச்சயமா. ஏன்னா ஊடகங்கள்ல அன்றாடம் அதை பத்தின செய்திகள் வருது. நயினார் அவர்கள் வந்து ரொம்ப பழுத்த மூத்த அரசியல்வாதி. அதிமுகவில் அம்மையார் அவர்களது அந்த அவங்களுடைய அமைச்சரவையில் மிக முக்கிய பொறுப்புகள் வச்சவர். அவர் பல்ஸ் தெரிஞ்சவர், மக்களுடைய பல்ஸ் தெரிந்த ஒரு அரசியல் தலைவர். அவர் போய் மக்களை, தொண்டர்களை சந்திக்கிறார். அவர் பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் இன்னும் இன்டென்ஸாக எல்லா பகுதிகளுக்கும் அவர் போக முடியல. அவருக்கு இந்த 4-5 மாதங்களில் போக முடியல. இப்போ இந்த பயணத்தின் மூலமாக எல்லா மூலை முடுக்கெல்லாம் போகிறாரு. கிராம சபை பார்க்குறாரு, விவசாயிகளை சந்திக்கிறாரு, நெசவாளர்களை சந்திக்கிறாரு, தொழிலாளர் பிரச்சனை அவர் கவனத்துக்கு கொண்டு வருது. அதனால் இது வந்து ஒரு பெரிய எக்ஸ்போஷர், பார்ட்டிக்கும் பெரிய எக்ஸ்போஷர், மக்களுக்குமே இது ஒரு பிஜேபியினுடைய தொண்டர்கள் எல்லாம் வந்து மக்கள் பிரச்சனைகளில் மக்களோட மக்களாக இருக்கிறாங்க அப்படின்றதுக்கு மக்களுக்கும் இது பிஜேபியை தெரிந்து கொள்வதற்கு உதவுது. அதனால் ரொம்ப நல்லா போயிட்டு. நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக அண்ணாமலை அவர்களும் இதே போன்ற ஒரு நடைப்பயணம் மேற்கொண்டாரு. அப்ப இருந்த அளவுக்கு பேசுபொருளா அவருடைய நடைப்பயணம், அவர் பேசின கருத்துக்கள் அரசியல் தளத்துல பேசப்பட்ட அளவுக்கு இப்ப பேசப்படல. அண்ணாமலை வைப்ரண்டா இந்த அரசியலை கொண்டு போனாருங்கிறது தொடர்ந்து அது சில பேரால கிளப்பப்படுகிறதா இல்ல ரியாலிட்டியில இருக்கான்னு? அது உங்க சோசியல் மீடியா பெர்செப்ஷன். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு 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 அணுகுமுறை, ஒரு ஸ்டைல் இருக்கும். ஒரே டைரக்டர் தான், ஒரே ப்ரொடியூசர் தான். உங்களை ஹீரோவை போட்டு சினிமா எடுத்தால் அது பெரிய ஆக்ஷன் ஃபில்மாக நிறைய டூயெட்லாம் போட்டு கதாநாயகெல்லாம் போட்டு எடுப்பாங்க. இப்போ என்ன அதை அவர் ஹீரோவை போட்டு எடுக்கிறாருன்னா அது ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் மாதிரியான ரோல் போட்டு தான் எடுக்க முடியும். அதனால் ஒவ்வொருத்தருடைய தன்மை, அவங்களுடைய ஸ்டைலு, அவங்களுடைய ஸ்பிரிட்டு, அதனுடைய அப்ரோச்சு, இதை பொறுத்து நிறைய விஷயம் நடக்கும். அது மாதிரி எல்லா பட்ஜெட்டுமே பெருசாக ஹியூஜ் பட்ஜெட்டாக போட்டு எண்மணி எண் மக்கள் யாத்திரைங்கிறது கொஞ்சம் பொருட்செலவு ரீதியாகவுமே கட்சிக்காரங்களும் சரி, மாநில கட்சியும் சரி, நல்லா பெருசாக அது பண்ண விஷயம். இந்த தடவை நயினார் அவர்களே ரொம்ப காஷியஸாக என்ன சொல்கிறாருன்னா, மக்களை சந்திக்கணும், தேர்தல் நேரத்தில் ஒர்க் ஃபோர்ஸையும் நம்மளது எக்கனாமிக்கல் ஆஸ்பெக்டையும் எவ்வளோ மினிமமாக பயன்படுத்தணுமோ பயன்படுத்தி மேக்ஸிமம் ரிசல்ட்டை நோக்கி போகணுன்றது அவருடைய அணுகுமுறையாக தான். அதனால் ஒவ்வொரு தலைவரும் அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ற அணுகுமுறைகளை தீர்மானிக்கிறாங்க. அதுவும் சரி, இதுவும் சரி. நீங்க இந்த ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய அவசியம் வந்து இல்லை. ஒப்பீடு எங்கே தொண்டர்கள்ட்ட அந்த ஒப்பீடு இல்லைன்னு நினைக்கிறேன். ஒப்பீடு எங்கே பார்க்கணும்னு சொன்னா, ஒப்பீடு தேர்தல் முடிவுகளுக்கு அப்புறம் பார்க்கணும். அதுல நயினார் தலைமையேற்றதுக்கு அப்புறம் எத்தனை எம்எல்ஏக்கள் அசம்பிளிக்குள்ள போறாங்க, சோசியல் மீடியா, அதுதான் ரியல் இண்டிகேட்டர் ஆஃப் ரியல் டெஸ்ட் ஆஃப் எ பொலிட்டிக்கல் லீடர்ஷிப். வந்து அதுக்கப்புறமா எவ்வளவு பேர் எலெக்டட் ரெப்ரஸன்டேட்டிவா, மக்கள் பிரதிநிதிகளா ஒரு தலைவர் மாற்றுகிறார் என்பது முக்கியம். நிச்சயமா அது நல்லபடியாக நடக்கும். ஓகே, ஆல்ரெடி உங்க கூட்டணியை தலைமை தாங்கக்கூடிய அதிமுக சார்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புரட்சி தமிழரின் எழுச்சி பயணம்னு ஒரு பயணம் மேற்கொண்டுட்டு இருக்காரு. இந்த பக்கம் நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஒரு பயணம் மேற்கொண்டாங்க. ஆனா உங்க கூட்டணியை வலுவா சித்தரிக்கிற மாதிரி ஒரு விஷயமா இந்த பயணங்கள்லாம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா?
நிச்சயம் இருக்குல்ல. வலுவாக இருக்கிறதுனால தான் பயணமே போக முடியுது. பல பேரால் பயணமே போக முடியாது. வலுவாக கூட்டணி இருக்கிறதுனாலையும் மக்கள்கிட்ட எங்களுக்கு பெரிய ஆதரவுக்கு தான் போகுது. ரெண்டாவது, இந்த பயணம்ன்றதே கூட்டணி எஃபர்ட் இல்லை. அங்கங்கே எல்லா கட்சியை சார்ந்த தலைவர்கள், நிர்வாகிகள் எல்லாம் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் கலந்துக்கிறாங்க. எங்க கூட முக்கிய தலைவர்கள், அதிமுக தலைவர்கள், தமாக தலைவர்கள், அவங்கெல்லாம் மேடையில் அவங்களும் பேசுறாங்க. பை அண்ட் லார்ஜ் வந்து இது பிஜேபிஸ் இனிஷியேட்டிவ் தான். இது கூட்டணியினுடைய பயணம் இல்லை, பிஜேபியினுடைய பயணம். அங்கங்கே கூட்டணி தலைவர்கள் கலந்து கொள்கிற பயணம். அதே மாதிரி தான் எடப்பாடியாருடைய பயணம்ன்றது முழுக்க முழுக்க அதிமுகவோட பயணம் தான். நாங்கள் எங்கெல்லாம் முடியுமோ, எங்கள் தலைவர்கள் எங்கெல்லாம் அவைலபிளோ அங்கே வந்து நாங்களும் அதை கலந்துக்கிறோம். மதுரையில் நான் கலந்துக்கிட்டேன். அந்த மாதிரி கலந்து கொள்கிறோமே தவிர பயணம் இட் செல்ஃப் இஸ் நாட் கூட்டணிஸ் பயணம், யாத்ரா. நான் திமுக கூட்டணி சார்பாக ஒரு விஷயத்தை முன்னெடுக்கிறதா இருக்கட்டும், மக்களோட ஒரு பிரச்சனையை குறித்து பேசுறதா இருக்கட்டும், பாஜக அதிமுகவுக்கு எதிரான ஒரு பிரச்சாரத்தை கொண்டு போறதா இருக்கட்டும், இதுல ஒரு கூட்டணி கட்சிகள் எல்லாரும் சேர்ந்து ஒரு விஷயத்த செய்யறதுன்னு ஒண்ணு இருக்கு. அது இங்க மிஸ் ஆகுதா? அண்ட் அந்த கூட்டணி ஸ்டில் ஸ்ட்ராங்கா இருக்கு. தொடர்ந்து இந்த பக்கம் கூட்டணிக்கு வருவாங்கிற பேச்சு மட்டுமே இருக்கு, கூட்டணி ஸ்ட்ராங்கா இல்லைங்கிற ஒரு பர்செப்ஷன் இருக்கு. நீங்க திமுக கூட்டணி என்பது கிட்டத்தட்ட மக்கள் நல கூட்டணியினுடைய ஃபெயிலியருக்கு அப்புறம் 2016 மக்கள் நல கூட்டணி பெரிய ஃபெயிலியர், தோல்வி அடைஞ்சது. அந்த மக்கள் நல கூட்டணியில் இருந்த கட்சிகள் விதிவிலக்கா தேமுக தவிர, கேப்டன் தவிர, அது முழுமையாக திமுகவுக்கு வந்ததான் திமுக கூட்டணி. திமுக கூட்டணிங்கிறது மக்கள் நல கூட்டணி அப்படியே இங்க வந்துருச்சு. திமுக இங்க ஆதரிச்ச பல பேரும் வந்திருக்காங்க. இது அதிமுக ஆதரிச்ச பல பேரும் அவங்க என்ன செய்யறாங்கன்னா, அதை வந்து மக்கள் மத்தியில தங்களை வந்து ஒரு பொலிட்டிக்கல் அலையன்ஸ் அப்படின்ற இமேஜ் இருக்கணும்ன்றதுக்காகவே அவங்க திட்டம் போட்டு அந்த பணியை 10 ஆண்டுகளா செஞ்சுட்டு இருக்காங்க. ஸ்ட்ராட்டஜி. தேசிய ஜனநாயக கூட்டணிங்கிறது இது தேர்தல் கூட்டணி. அரசியல் ரீதியாக நிறைய கருத்து வேறுபாடுகள் எங்களுக்குள் இருந்தாலும் தேர்தல் ரீதியாக நாங்கள் ஒன்றிணைந்து ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம்ஸ் வச்சுக்கிட்டு பணியாற்றுறதான் தேசிய ஜனநாயக கூட்டணியாக நாங்கள் அப்படிதான் வச்சிருக்கிறோம். ஏன்னா தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிற கட்சிகளுக்கு ஒவ்வொரு கட்சிக்குமே அவங்களுடைய கட்சி வளர்ச்சிக்குன்னு ஒரு அஜெண்டா இருக்கு, ஒரு விஷன் இருக்கு, அவங்களுக்கு ஒரு பெரிய இலக்கு வச்சுட்டு பணியாற்றுறாங்க. இப்போ பிஜேபிக்கு ஒரு அஜெண்டா இருக்கு, விஷன் இருக்கு, இலக்கு வச்சு வேலை செய்யணும். தேமுதிகக்கு இருக்கு. இப்போ நீங்க 2014 நரேந்திர மோடி அவர்களை ஆதரித்த பாமக 16 மாற்றம் முன்னேற்றம்னு அன்புமணியை சிஎம்ஆ ப்ரொஜெக்ட் பண்ணி அவங்க தனியார் தேர்தல் களத்தில் சந்திச்சாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு விஷன் இருக்கு, அவங்களுக்கு ஒரு செயல் திட்டம் வச்சிருக்காங்க. நான் தப்பு சொல்ல மாட்டேன், கட்சிகள் அப்படிதான் இருக்கும். அந்த மாதிரியான செயல் திட்டம் உள்ள கட்சிகள், தனி விஷன் உள்ள கட்சிகள், திமுகவை தாண்டி சிந்திக்க தெரிஞ்ச கட்சிகள் திமுக கூட்டணியில இல்லை. இப்ப காங்கிரஸுக்கு தமிழ்நாட்டில் எந்த விஷயம் இல்லை, இன்னைக்குன்னு இல்லை, என்றைக்காவது ஒரு நாள் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வரணும்ன்ற கனவு கற்பனை கூட கிடையாது. கம்யூனிஸ்ட் இருக்கு சார், அவங்களும் அப்பப்ப காமராஜர் எங்களுடைய நீண்ட கால யார் பேசுறா, எல்லாருமே பேசுறாங்க, காங்கிரஸ்லயும் பேசுறாங்க, விடுதலை சிறுத்தைகள்ல பேசுறாங்க. அப்படிலாம் இல்ல, அந்த கட்சியோட டைனமிக்ஸ் தெரியும் உங்களுக்கு. அப்படி இல்லைன்னு தான் கார்த்திக் சிதம்பரமே சொல்றாரு. நீங்க கார்த்திக் சிதம்பரத்தோட இன்டர்வியூ எடுத்து பாருங்க. அப்படி எந்த விஷனும் காங்கிரஸுக்கு இல்லை, நான் சொல்லவில்லை, அந்த கட்சியினுடைய மிக முக்கிய தலைவர் சொன்னதான் நான் உங்ககிட்ட சொல்றேன். கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு இல்லவே இல்லை. கற்பனை கனவுல கூட கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வர்றதுக்கோ இல்லை சீட்டு கூட கேட்டு வாங்குறதுக்கோ இதை விட இப்போ இருக்கிற செல்வாக்க கூட்டிக்கிறதுக்கோ இல்லை. இன்னைக்கு தமிழ்நாட்டு அளவுலேயும் சரி, அகில இந்திய அளவுலேயும் சரி, கம்யூனிஸ்ட் கட்சிக்குன்னு ஒரு growth கிராஃப் இருக்குல்ல. 1950 2025 வரைக்கும் ஆல் இண்டியா கிராஃப் என்ன, தமிழ்நாடு கிராஃப் என்னன்னா, அவங்க எங்கே உச்சத்தில் போய் நின்று இந்த 20-30 வருஷத்துல எல்லா மாநிலங்கள்லையும் சரிந்து வந்து அது பூஜ்ஜியமாகி போனதான் கம்யூனிஸ்ட் கிராஃப். எங்கேயுமே அவங்களுக்கு அப்வர்டு தெரியல. ஏன்னா ஒவ்வொரு மக்கள் பிரச்சனையும் களத்துக்கு வராங்க, அந்த மாதிரி அது வேற சார், அதெல்லாம் இன்டான்ஜிபிள் சார். நான் சொல்றது டான்ஜிபிள். ஓகே, நீங்க மக்கள் பிரச்சனைனா பிஜேபி மக்கள் பிரச்சனைக்கு வருது, அப்புறம் நீங்க நோட்டாவோட கட்சி குறைச்சு வாங்கின கட்சி தான் நீங்க பேசுனீங்க. தேர்தலில் 18% வாங்கினதுக்கு அப்புறம் தான் பிஜேபிக்கு மரியாதை கொடுக்குறீங்க இல்லையா? இப்போ நீங்க 4 எம்எல்ஏ அசம்பிளியில் இருக்கிறனால தான் மரியாதை கொடுக்குறீங்க. அதனால நம்பர்ஸ் முக்கியம். எலெக்ஷன் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுகிற மக்கள் பிரதிநிதிகள் எத்தனை எம்பி, எத்தனை எம்எல்ஏ, எத்தனை லோக்கல் பாடி ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் இருக்காங்கன்றதான் ஒரு கட்சியினுடைய ரியல் ஸ்ட்ரென்த். அதுதான். ஏன்னா அது இட் ரெஃப்ளெக்ட்ஸ் பீப்புள் சப்போர்ட். மக்கள் ஆதரவு இல்லாமல் போய் நான் போய் எம்பி பார்லிமெண்ட் உட்கார முடியாது. அதுதான் டேஞ்சிபிள். நீங்க போராட்டத்தில் கலந்துக்கிறேன், அது இயக்கம் நடத்துறேன், மாநாடு நடத்துறேன்றதெல்லாம் இன்டேஞ்சிபிள் தான். அது யார் வேணாலும் நடத்திட்டு போகலாம், கையில் கொஞ்சம் பணம் இருந்தால் போதும். அதனால கம்யூனிஸ்டோட கிராஃப் வந்து நெகட்டிவ் கிராஃப், காங்கிரஸோட கிராஃப்ன்றது நெகட்டிவ் கிராஃப். இவங்கெல்லாம் ஏற்கனவே பல ஸ்டேட்ல ஆட்சி பண்ணி ஆட்சியை இழந்து காங்கிரஸ் கட்சி புகழின் உச்சத்தில் இருந்து ஒன்றும் இல்லாமல் போன கட்சிகள் தான் அங்கே இருக்கு. இங்க அப்படி இல்லை. நீங்க அதிமுக தான் ஆட்சியில் இருந்த கட்சி, மற்ற எல்லா கட்சியுமே ஆட்சிக்கு வர ஆசைப்படுகிற கட்சிகள் தான். பிஜேபி, தேமுதிக, பாட்டாளி மக்கள் கட்சி எல்லாமே நம்ம அடுத்தடுத்த அஜெண்டா வச்சுட்டு வேலை செய்யறோம். அதனால தேர்தல் நேரத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி நாங்க ஒண்ணு சேர்றோம், பேசுறோம், தேர்தலை சந்திக்கிறோம். தேர்தல் முடிஞ்சதுக்கு முடியுமான்னு தெரியல. தேர்தலுக்கு ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட முன்னாடி அதிமுக கூட மட்டும் நம்ம கூட்டணியை வந்து கிரேவ் பண்ணி
அமித்ஷா அவர்கள் வேகமா அறிவிச்சாங்க இல்லையா? அப்ப அதே வேகத்துல ஒட்டுமொத்த கூட்டணியும் அசம்பிளியை நோக்கி நாங்க ஒரு ஃபோர்காஸ்டிங்கா செயல்படுறோம்னு அப்ப சொன்னீங்க. அப்படி இருக்கும்போது மற்ற கட்சியினரும் வேகமா வருவாங்க, திமுக கூட்டணி அந்த பக்கம் ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி நாங்க ஒரு கூட்டணியை பில்ட் பண்ண போறோங்கிறத சொல்லிட்டு தேர்தல் நேரத்துல தான் நம்ம இந்த இடத்துக்கு வருவோம்னு சொல்றது. தேர்தல் நேரத்தில் தினேஷ்ட இருந்து இந்த அட்வைஸ் எடுத்துக்கிறேன். நான் இதை கேள்வியா நினைக்கல. நீங்க எங்களுக்கு கொடுக்குற பிஜேபி மேல அதிக அக்கறையோட நீங்க எங்களுக்கு கொடுக்குற ஆலோசனையா நான் எடுத்துக்கிறேன். உங்க ஆலோசனைப்படியே நாங்கள் செயல்படுவோம், நிச்சயமா செயல்படுவோம். தேசிய ஜனநாயக கூட்டணி விரிவுபடுத்தப்படும், வலிமைப்படுத்தப்படும். புதிய தேசிய ஜனநாயக கட்சியினுடைய கான்ஸ்டியூண்ட் பார்ட்டிஸ் இன்னும் உள்ள வருவாங்க. அதை தான் 10 மாசமா சொல்றோம், அதற்கான அறிகுறிகளே இல்லையேன்னு. எலெக்ஷனுக்கு 10 நாள் போதும் சார், 10 மாசம். அப்புறம் ஏன் சார் 10 மாசம் நம்ம அதிமுக கூட மட்டும் தெரியும்? அதிமுகவோட ஏற்கனவே எங்க ரிலேஷன்ஷிப் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல டிஸ்டர்ப் ஆனதுனால அதை கொஞ்சம் சரி செய்யற முயற்சிகள். பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல டிஸ்டர்ப் ஆன பல கட்சிகள் இன்னும் இருக்காங்களே. இருக்கட்டும், ஏடிஎம்கே மேஜர் பார்ட்னர் இல்லையா, தமிழ்நாட்டில் ஆட்சி செய்த கட்சி, இன்னும் 24% வாக்கு சதவிகிதம் இருக்கிற கட்சி, தாவேகா கூட போய் மேஜர் பார்ட்னர். ரெண்டாவது நாங்க என்டிஏல வெற்றி பெற்றால் எடப்பாடியார் தான் சிஎம்னு நாங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டோம், சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதனால அந்த கட்சியோட முதல்ல தான் வரும், அப்படிதான் ஆரம்பிக்கும். அப்புறம் ஸ்மால் பார்ட்னர்ஸ் இன்னும் நிறைய வருவாங்க. பர்செப்ஷன் பேட்டில்ல இப்போதைக்கு என்டிஏக்கு வந்து ஒரு நெகட்டிவ் சைடு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா அந்த பக்கம் கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கு, இந்த பக்கம் ஸ்டில் இவங்க கூட்டணியை விரும்புற இடத்துல அதிமுகவின் தலைவரும் பல இடங்கள்ல சொல்றாரு கூட்டணி விரிவுபடுத்தப்படும், முக்கிய கட்சிகள் வருவாங்க, வெயிட் பண்ணி பாருங்க, பிள்ளையார் சொல்லி போட்டாங்க, அந்த பக்கத்துல இருந்து வருவாங்கன்னு பல விஷயங்களை சொல்றாங்க. தொடர்ந்து பாஜகவும் சொல்லுது. ஆனா அதற்கான சிம்டம்ஸ் எதுவுமே இல்லாம ஒண்ணு இருக்கு. காங்கிரஸ் கட்சி நாங்க தனியா போயிருவோம், தனியா ஆட்சி அமைப்போம், எத்தனை நாள் திமுகவோட இருக்க முடியும்னு காங்கிரஸ்ல எல்லா தலைவர்களும் பேசுறாங்களே. செல்வ பெருந்தகை தான் மாநில தலைவர், அவர் பேசவே இல்லை. இல்ல அப்படியே அதே கணக்கு எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க சார். செல்வ பெருந்தகை மாநில தலைவர், அவர் சொல்றதா. ராகுல் காந்தி அவர்கள் தலைவர் அழகிரிசாமி என்ன பேசுறாரு? நாகேந்திரன் அவர்கள் பேசினதுதான் முக்கியம் நினைச்சு கேட்கிறேன். எல்லாரும் நிறைய பேர் நிறைய பேசலாம். அண்ணாமலை அவர்கள் இன்டீம்லாம் வந்து தனித்து ஆட்சி அமைக்கணும்னு சொன்னதை நான் கேட்கவே இல்லை. நயினார் நாகேந்திரன் அவர்கள் கூட்டணிக்கு இன்னும் வருவாங்கன்னு சொன்னதை வச்சு கேட்கிறேன். நான் பாஜக மாநில தலைவர் சொன்னதை வச்சு கேட்கிறேன். நீங்க செல்வ பெருந்தகை அவர்கள் எங்கேயாவது சொல்லியிருந்தாருன்னா சொல்லுங்க, நான் மாத்தி பெர்செப்ஷன்ங்கிற வார்த்தை பயன்படுத்தினதுனால நான் சொல்றேன். பெர்செப்ஷன்ங்கிறது ஒரு மாநில தலைவர், ஒரு கட்சியினுடைய மாநில தலைவர் சொன்னதை நீங்க பெர்செப்ஷனா எடுத்துக்குவீங்கன்னா நீங்க சொல்ற பாயிண்ட் கரெக்ட். பெர்செப்ஷன்ங்கிறது பொதுவான புரிதல். அந்த வார்த்தை நீங்க பயன்படுத்தினால சொல்றேன். அப்ப நீங்க மாநில தலைவர் சொல்லக்கூடாது. காங்கிரஸை பத்தி இன்னைக்கு இப்ப மக்களோட பெர்செப்ஷன் என்னன்னா, அவங்க எப்ப வேணாலும் விஜய் கூட போவாங்க, அவங்க திமுக கூட்டணியில கம்ஃபர்டபுளா இல்ல, காங்கிரஸினுடைய ரேங்க் அண்ட் ஃபைல்ஸ் ரொம்ப சீனியர் லீடர்ஸ் எல்லாம் காங்கிரஸை விமர்சனம் பண்ணி பேசுறாங்க. அங்க திண்டுக்கல் மாவட்டத்தில் ஐ பெரியசாமி அமைச்சர் மேடையில வச்சுக்கிட்டே ஜோதிமணி அம்மாவை பத்தி கடுமையா விமர்சனம் பண்ணி தான் பேசினார் காங்கிரஸ். அந்த அம்மா உடனே இந்த பெர்செப்ஷன்ல இங்கேயே இருக்கு. பாஜகவை கழட்டி விட்டுட்டு அதிமுக எப்ப வேணாலும் விஜய் கூட போகும், அதிமுகவும் விஜயும் சேர்ந்துட்டாங்கன்னா இங்க வந்து ஜெயிக்க முடியும், பாஜக தான் அப்ப தனித்து விடப்படுங்கிற பெர்செப்ஷன் இருக்கு. அதை நீங்க பேசலையே, திமுகவை பத்தி பேச மாட்டேங்கிறீங்களே. திமுகவிலும் பிரச்சனை இருக்கு. இங்க பாருங்க, அண்ணா திமுக பிஜேபி கூட்டணியில் பிரச்சனை இருக்கிறதுன்றது உங்க பெர்செப்ஷன். தேசிய ஜனநாயக கூட்டணியில பிரச்சனை வரும்ன்றது உங்க பெர்செப்ஷன். நான் என்ன கேட்கிறேன், நான் அதுக்கு அந்த கேள்விக்கு பதில் சொல்ல ஆரம்பிக்கவே இல்லை. நான் சொல்றேன், ஆனா திமுக கூட்டணியிலும் பிரச்சனை இருக்குன்றத தினேஷ் ஏன் மிஸ் பண்றான்னு கேட்கிறேன். இல்ல சார், அங்க இருக்கக்கூடிய மற்ற தலைவர்கள் அதை பத்தி பேச மாட்டேன். ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு திருமாவளவன் பேசினப்ப அந்த கூட்டணியில பிரச்சனை ஏன் பேச? ரவிக்குமார் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு, எங்களுடைய இலக்கு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு தான், 2026 நாங்க அதை கேட்க மாட்டோம்னு சொல்லிட்டாரு. அவர் தான் புதுச்சு 2026 தானே தேர்தல், அப்ப நாங்க கேட்க மாட்டோம். அதுக்கப்புறம் எத்தனை வருஷம் கழிச்சு கேட்க போறோம்? அவங்க இப்ப ஏன் பேசுறீங்க? கொள்கைன்னு சார் 2026 நீங்க வலியுறுத்த போகாத ஒரு விஷயத்தை 2025 பேச வேண்டிய அவசியம் என்ன? விடுதலை சிறுத்தை பேசிக்கலி சார், கட்சிக்குன்னு ஒரு கொள்கை இருக்கும். பாஜக ஒரு நாள் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கணும், இந்த எலெக்ஷன்ல நம்ம பேச, அது உங்க கட்சிக்குள்ள பேசிங்க சார், உங்க தலைவருக்குள்ள பேசிங்க. பொது வெளியில பேசிய குழப்பத்தை உருவாங்க. அதற்கு தான் விளக்கம். அதைத்தான் நான் சொல்றேன், கூட்டணியில குழப்பம்னு சொல்றேன், அதை பெர்செப்ஷன் சொல்றேன். இப்ப நீங்க ஏதோ பேசி டீல் போட்டு சரியாயிட்டீங்க, அப்ப 26 வலியுறுத்த மாட்டோன்றீங்க. இப்போ உங்க பெர்செப்ஷன் கிளாரிட்டி கிடைச்சிருச்சு உங்களுக்கு. எங்களுக்கு மட்டும் உங்களுக்கு பெர்செப்ஷன்ல பிரச்சனை இருக்கு, திமுக பெர்செப்ஷன்ல பிரச்சனை இல்ல சார். எல்லா கூட்டணி டிஎம்கே அலையன்ஸ்னா டிஎம்கே, காங்கிரஸ், மதிமுக, இடதுசாரிகள், விடுதலை சிறுத்தைகள், முஸ்லீம் இயக்கங்கள்னு பல பேர் இருக்கக்கூடிய ஒரு இன்டாக்ட் கூட்டணிங்கிற விஷயம் நடைமுறையிலயும் இருக்கு, பெர்செப்ஷனாவும் இது கண்டினியூ ஆகுங்கிற பார்வை இருக்கு இல்லையா? ஒத்துக்கிறீங்களா? அப்படி இல்லைன்றேன். பிறகு காங்கிரஸ்காரங்க இப்ப டிஃபரிங் வாய்ஸ்ல பேசுறாங்க. திமுக ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு வேணும்னு 2021 தேர்தலில் திருமாவளவன் பேசியிருக்கணும், கூட்டணி வச்சுக்கிட்டார்ல, அப்ப நாங்க இதை பேசுவோம் அப்பல பேசிருக்கணும். 2024 ஏன் பேசுறாரு? அதற்கான சூழல் இல்லைன்னு விளக்கம் கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் டஃப் பார்கெனிங்கான ஆம் ட்விஸ்டிங், இது கையை முறுக்குற வேலை. அந்த வேலையை செய்யறாங்க. அதுக்கப்புறமா அதை பேசுனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஏதோ அதுல டிவிடெண்ட் இருக்கு, அந்த பலன்களை அனுபவிக்கிறாங்க. அப்புறம் மாத்தி பேசுறாங்க. அவ்வளவுங்கிறது கூட சரி. நீங்க சொல்ற மாதிரி நீங்க காங்கிரஸ் திமுக கூட இருக்கும்போது உத்தரவாதம் இல்லை, நீங்க கொடுப்பீங்களா உத்தரவாதம்? விஜய் கூட போக மாட்டாங்க,
இல்ல விஜய் காங்கிரஸ் அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களும் இப்போ வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு முக்கியமான தேசிய தலைமை தமிழ்நாட்டின் தலைமை சொல்லிட்டேன், அவங்க வந்து இப்படிதான் இருப்போம். அப்படிதான் 1996 தமிழ் மாநில காங்கிரஸ் ஆரம்பிக்கிறப்ப தேசிய தலைவர் நரசிம்மராவும் மாநிலத்தில் ஐயா மூப்பனாரும் கூட தலைவர் சொன்னா சரின்னு சொன்னாரு. ஒரே நல்ல கட்சி ஆரம்பிக்கல தமிழ் மாநில காங்கிரஸ். மறுநாள் கூட்டணி வச்சு அவ்வளவு பெரிய பிரளயத்தை ஏற்படுத்துற அளவுக்கு நடந்ததா இல்லையா? காங்கிரஸ்ல அவ்வளவு பெரிய லீடர் யாராவது இருக்காங்க நினைக்கிறீங்களா? எடுத்துக்கிறீங்க சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். அப்ப மூப்பனார் அவர்கள் அளவுக்கு இப்ப காங்கிரஸ்ல இப்ப இவர் இருக்காரு, இவர் வெளியே வந்து இப்படி ஒண்ணு நடந்துருச்சுன்னா பெரிய பிரளயம் ஏற்பட்டுரும். செல்வ பெருந்தகை தேசிய தலைவர் சொன்னபடி நடப்பேன்னு சொல்றார் என்பதனால நீங்க சொல்றீங்கல்ல, அப்பயும் காங்கிரஸ் அப்படிதான் இருந்தது. தமிழ்நாடு காங்கிரஸ் நரசிம்மராவ் சொன்னா சரிதான்னு தான் 96 இருந்தது. ஆனால் மூப்பனார் தைரியமா ஒரு முடிவு எடுத்த உடனே தலைகளா மாறிச்சுல. அந்த மாதிரி என்ன அரசியல் எதுவுமே ப்ரிடிக்ட் பண்ணாங்க. இட்ஸ் நாட் எ க்ளோஸ்ட் புக்ஸ் ஆஃப் தாட். பாலிடிக்ஸ்ங்கிறது என்னைக்குமே ஓப்பன் எண்டட் தான். சரி, ஓகே சார், உங்க என்ன வேணாலும் நடக்கும். எங்க அலையன்ஸ் ஏடிஎம்கே பிஜேபி ஸ்ட்ராங்கா இருக்கு. இன்னும் கூடுதலா அலையன்ஸ் பார்ட்டி யாரெல்லாம் வர வாய்ப்பு இருக்கு? அது உங்கள்கிட்ட சொல்ல முடியாது மீடியால. இல்ல சார், வேற ஏதாவது கட்சிகள் யார் யார் இருக்காங்க? வருவாங்க சார், வெயிட் பண்ணுங்க சார். தமிழ் மாநில காங்கிரஸ் உங்கள்கிட்ட பேசுறாங்க, ஓகே. இல்ல அவங்க கூட இருக்காங்க, உங்களோட இருக்காங்க, எங்க நிகழ்ச்சியில கலந்துக்கிறாங்க. இன்னைக்கு கூட பிரைம் மினிஸ்டர் தமிழ் மாநில காங்கிரஸ் எங்க கூட தான் இருக்கு. ஓகே, வேற என்ன வேற கட்சிகள்? பாமகவுல வந்து இப்ப அவங்களுக்குள்ள நடக்கிற சில இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து கவனம் எல்லாம் அதுல இருக்கு. இப்போ அது விரைவில் அது சரியாகும். அவங்க என்டிஏ அலையன்ஸ்க்கு வருவாங்க. இவ்வளவு பிரச்சனைகள் நடந்துட்டு உள்ள வந்தாங்கன்னா அது உங்களுக்கு என்ன பிரச்சனை? கட்சியில பிரச்சனை இல்லாத எந்த கட்சி இருக்கு? சண்டையில கிளியாத சட்டம் எங்க சார் இருக்கு? எல்லா இடத்துலயும் அப்படித்தான் இருக்கு. சரி, டிடிவி தினகரன் அவர்கள் டிடிவி தினகரன் ஓபிஎஸ் அவர்கள் என்டிஏ விட்டு வெளியே போறேன்னு அபிஷியலி அனௌன்ஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. பண்ணிட்டாங்க. அவங்க அபிஷியலா போட்டி வந்து இப்ப டிஎம்கேக்கும் டிவிகேக்கும் தானே டிடிவி தினகரன் அவர்கள் சொல்ல ஆரம்பிச்சாங்க. அதனால என்ன அது கூட டிடிவி எப்ப சொன்னாரு? என்னோட முடிவை நான் ஜனவரியில் அறிவிப்பேன் தான் சொல்லிட்டு போயிருக்காரு. என்ன சொன்னாரு டிடிவி? ஆனா ஃபீல்ட் எப்படி இருக்குன்னு சொன்னாரு. ஃபீல்ட் எப்படி? எடப்பாடி பழனிசாமி அவர்களை தோற்கடிப்பேன்னு சொல்றாரு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எனது முடிவு என்னன்றத நான் இறுதி முடிவை டிசம்பருக்கு அப்புறம் தான் அறிவிப்பேன்னு சொன்னாரு. ஆனா இப்பயே இன்னொன்னு சொல்லிடுறேன், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சிஎம் ஆவறது எனக்கு நான் விட மாட்டேன்னு சொல்றாரு. அதனால என்ன சார் அரசியல் போட்டுக்குவோம். 2026 அதை வலியுறுத்த மாட்டேன்னு அடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்ல மாட்டாரா? திருமாவளவன் மாதிரி ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு கேட்டார்ல, கடைசி என்ன சொன்னார்? 26 நான் அதை வலியுறுத்த மாட்டேன்ட்டார்ல. அது மாதிரி எடப்பாடி முதலமைச்சர் கூடாது 26 நான் அதை வலியுறுத்த மாட்டேன்னு சொல்லிட்டு நீங்க டிடிவி தினகரன் உள்ள வருவாரு, ஓபிஎஸ் உள்ள வருவாரு நீங்க நினைக்கிறீங்க? எல்லாத்துக்கும் வாய்ப்பு இருக்கு சார். ஆப்ஷன்ஸ் ஆர் ஓப்பன். இன் பாலிடிக்ஸ் நத்திங் இஸ் இம்பாசிபிள். எல்லாத்துக்கும் வழி இருக்கு. ஆல் டோர்ஸ் ஆர் ஓப்பன் தான். அப்படிலாம் ஒன்றும் க்ளோஸ் டோர்ஸே கிடையாது. வாய்ப்பு நிறைய இருக்கு. ஏன்னா என்டிஏ ஸ்ட்ராங் ஆகும். தனியா போய் அவங்க என்ன ஆவர்த்தனம் பண்ண முடியும்? யாரும் அது அவங்க பிரச்சனை சார். முடியாது. அந்த கஷ்டம் அவங்களுக்கு இருக்குன்னு சொல்றேன். சோ அவங்க பிரச்சனை எப்படி? அது அவங்க பிரச்சனை தான். அவங்களுக்கு பிரச்சனைன்றனால தான் சொல்றேன். தனியா போய் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்றேன். பீகார்ல எப்படி எல்லா அணியும் ஒரு பக்கமா நின்று பாஜக கூட்டணி நின்று வெற்றி பெறுவதற்கு ஒரு அறுதி பெரும்பான்மை பெறுவதற்கு வாய்ப்பா அமைஞ்சதோ அதே ஸ்ட்ராட்டஜியை இங்க பயன்படுத்தணும். அந்த மாதிரி எல்லாரும் திமுகவுக்கு எதிராக இருக்க எல்லாரும் ஒரு அணியில வரணும். ஒரு ஸ்டேட்ல ஒர்க் அவுட் ஆகிற ஸ்ட்ராட்டஜி இன்னொரு ஸ்டேட்லயும் ஒர்க் அவுட் ஆகி நமக்கு ஒரு ரிசல்ட் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. எவ்ரி ஸ்டேட் இட் டிமாண்ட்ஸ் யூனிக் ஸ்ட்ராட்டஜிஸ் தான். ஒன்னொன்னுக்கும் தனித்தனி ஸ்ட்ராட்டஜி தான் போட முடியும். ஒரே இது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் கடவுள் தனித்தனி கொஸ்டின் பேப்பர் தான் கொடுத்துருக்காரு. நான் பெங்கால் பார்த்தும் பீகார் பார்த்தும் உத்தரப்பிரதேசத்தை பார்த்தும் நான் தமிழ்நாட்டில் பரிசு எழுத முடியாது. தமிழ்நாட்டை பார்த்துட்டு கர்நாடகாரை பரிசு எழுத முடியாது. இங்கே உள்ள கொஸ்டினே வேற கொஸ்டின் பேப்பர். ரவீந்திரநாத் தாகூர் சொல்றார், காட் ஹஸ் ப்ரொவைடட் செப்பரேட் கொஸ்டின் பேப்பர்ஸ் டு ஈச் நேஷன்ஸ்ங்கிறார். அப்படிதான் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் தனித்தனி கொஸ்டின் பேப்பர் தான் இருக்கு. அதுல இருந்து நம்ம இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கலாம். பீகார் மாடல்ல இருந்து அது அப்படியே ரெப்ளிகாவா இங்க பண்ண முடியாது. இங்க தனியா நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி போடுவோம். வரும். கரூர் நிகழ்வுக்கு பிறகாக பாஜகவோட ஆதரவு, அதிமுகவோட ஆதரவு அரசை நோக்கி கேள்வி கேட்டு விஜய் பக்கம் நீங்க நின்னீங்க. பல இடங்கள்ல பல பேரும் பல அரசியல் பாஜகவின் தலைவர்கள் எல்லாரும் அந்த பக்கம் தான் நின்னீங்க, அதிமுகவின் தலைவர்கள். ஆனா சிறப்பு பொதுக்குழுவை கூட்டி உங்களோட கூட்டணி இல்லைன்னு மீண்டும் அறிவிச்சிட்டாரு விஜய். அதுதான் என்ன, அவர் கூட்டணிக்கு வருவார்ன்றதுக்காக நாங்க திமுக அரசை விமர்சிச்சோம் இல்லையே. நாங்கள் திமுகவை விமர்சித்தது அந்த ஈவெண்ட், அந்த அக்கேஷன், இஷ்யூ பேஸ்ட். அந்த இடத்துல அரசாங்கம் தனது பொறுப்புகளிலிருந்து தவறி இருக்கிறது, தனது கடமையை சரியாக செய்யவில்லை, அவ்வளோதான். அதை குற்றம் சாட்டுறோம். எல்லாத்துக்கும் அரசாங்கத்தை பொறுப்பாக்குறப்ப 41 பேர் செத்து போனதுக்கு அரசாங்கத்துக்கு அது சம்பந்தம் இல்லை, நிகழ்ச்சி நடத்தினது தான் காரணம்னா இது உச்சபட்ச அநியாயம்ல. இதே மாதிரி ஒரு பிஜேபி ரூலிங் ஸ்டேட்டில் ஒரு 40 பேர் ஸ்டாம்ப் பேடில் செத்து போயிருந்தா கூட்டம் நடத்தணும்னு சொல்லுவீங்களா? அந்த சிஎம் சொல்லுவீங்களா? உங்களை மாதிரி ஊடகங்கள் என்ன சொல்லுவீங்க? அந்த ஆட்சி சரியில்லை, ஆட்சியை கலைச்சிரு, பிஜேபினால இப்படிதான், மக்கள் இத்தனை பேர் செத்து போறது தான் ஆட்சியா அதிகாரமான்னு பேச தொடர்ந்து சொன்னது. 2 பேரும் பொறுப்பு. இங்க வந்து என்னன்னா விஜய் அவர்கள் இங்க முதல் பொறுப்பு ஏற்கணும். 2 பேரும் எல்லாரும் பொறுப்பேற்றுக்கணும், கூட்டு பொறுப்பு தான் சொன்னது நடிகர் அஜித் தான். நான் அதை அவரை பாராட்டுறேன். மீடியாலாம் தே டுக் எ ஸ்டாண்ட், அவ்வளவுதான்.
நீங்கள் வந்து திமுகவை காப்பாற்றணும்னு ஊடகங்கள் நினச்சிங்க, காப்பாற்ற முயற்சி பண்ணுறீங்க. உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுச்சு விஜய் கேஸில்? விஜய் கேஸில் உச்சநீதிமன்றத்தினுடைய அந்த ஒப்பீனியனே விஜய்க்கு ஆதரவாக தானே இருந்துச்சு. இன்னும் சொல்ல போனால் நாங்கள் எடுத்து சொன்ன கருத்துக்கு ஆதரவாக தான் இருந்தது. நடந்து முடிந்தது ரொம்ப பெரிய துரதிர்ஷ்டம் சார். 41 பேர் உயிரிழப்புன்றது சாதாரண விஷயம் கிடையாது. அதில் வச்சுக்கிட்டு அரசியல் கூத்து அடிக்க வேண்டான்றது தான் என்னுடைய பாயிண்ட். ஜென்யூனாக ஹேண்டில் பண்ணுங்கள். யார் தவறு செஞ்சால் நடவடிக்கை எடுங்க, சட்டத்தை முன்னால் நிறுத்துங்க. 41 பேர் செத்து போயிட்டா அதுக்கு ஒரு ஆக்ஷன் இல்லைன்னு சொன்னால் அது ஒரு ஜனநாயகத்துக்கு நல்லதில்லை. சட்டத்தை முன்னால் நிறுத்துங்க. யார் தப்போ அவங்க அந்த தண்டனையை அனுபவிச்சு தான் ஆகணும். ஓகே, நீங்கள் உங்கள் கூட்டணிக்கு பல பேரும் வர வாய்ப்பு இருக்குங்கிற விஷயங்கள்லாம் சொன்னீங்க. விஜய் அவர்களை ஸ்டில் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களா? எனக்கு தெரியல அதை பற்றி. தலைவர்கள் பேசிகிட்டு இருக்காங்களா இல்லை இன்னும் அதிகாரப்பூர்வமாக பேசவில்லையான்னு தெரியல. எனக்கு தெரியும் அதிகாரப்பூர்வமான பேச்சுவார்த்தை எங்கேயுமே இல்லை. நாங்கள் வந்து பொதுவாக திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும், மறுபடியும் திமுக ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிற அரசியல் சக்திகள் ஓர் அணியிலே திரளணும், இணையணும் அப்படின்ற அப்பீலை காமனாக கொடுக்குறோம். அந்த காமன் அப்பீலுக்கு கொடுத்துட்டே இருக்கீங்க, அது யாரும் கேட்கவே மாட்டாங்க. தேர்தல் வரும்போது தான் சார் ரெஸ்பான்ஸ் வரும். வருவாங்களா வர மாட்டாங்களா? எலெக்ஷன் வரைக்கும் எல்லாருமே தே வில் பி வெயிங் தேர் ஆப்ஷன்ஸ் தானே. ஒருவேளை வரலைன்னா அதிமுகவும் பாஜகவும் தமாகவும் மட்டுமே இருக்கக்கூடிய இந்த அணிக்கு வெற்றிக்கான ஏதாவது சாத்தியக்கூறுகள் இருக்குன்னு நினைக்கிறேன். நாங்கள் மக்களை நம்பி தானே எலெக்ஷன் நிற்கிறோம். வெறும் கட்சிகளை மட்டும் நம்பலையே. மக்கள் இருக்கிறாங்க, திமுக மேலே அதிருப்தியில் இருக்கிறாங்க. இன்னைக்கு யாராவது திமுக எதிர்த்து பேசி ஒரு வலிமையாக ஒரு கூட்டணி தெரிஞ்சிச்சு, கண்ணில் தெரிஞ்சிச்சுன்னா ஒவ்வொரு வலிமையும் ஓட்டு போட தயாராக இருக்காங்க. அது பார்லிமெண்ட் எலெக்ஷனே தெரிஞ்சு போச்சே. நீங்கள் பார்லிமெண்ட் தேர்தலில் 40 இடங்களை திமுக கூட்டணி பெற்றதுன்றது மட்டும் அதை வெற்றியாக சொல்கிறீங்க. வெற்றி தான், நான் ஒத்துக்கிறேன். ஆனால் நீங்கள் இப்போ அதற்கு முந்தைய நாடாளுமன்ற தேர்தலில், இப்போ நான் மதுரையில் இருக்கேன், மதுரையில் ஏடிஎம்கேயும் பிஜேபியும் கூட்டணி, ஆனால் 1.5 லட்சம் ஓட்டுக்கு மேலே சிபிஎம் ஜெயிக்குது. இப்போ ஏடிஎம்கே பிஜேபி ஓட்டை நீங்கள் மதுரையில் இப்போ கூட்டினீங்கன்னா 6000 ஓட்டில் தான் சிபிஎம் லீடிங்கில் இருக்கு. திண்டுக்கல் அப்படிதான். ஏடிஎம்கே பிஜேபியை கூட்டினீங்கன்னா போன 5 வருஷத்துக்கு முன்னால் நடந்த தேர்தலை விட அந்த மார்ஜின் குறைஞ்சிருக்கு. சிதம்பரம் தொகுதியில் அலையன்ஸ் இருந்திருந்தா திருமாவளவன் தோக்குறாரு, ஓட்டு குறைவா இல்லை. அப்ப இருந்த அதிமுகவும் பாஜக அணி, அப்ப பாஜகவின் தமிழ்நாட்டு தலைவராக அண்ணாமலை அவர்கள் இருந்தாரு, வைப்ரண்டா இருந்ததுன்னு ஒரு பார்வை இருந்தது, தனியாவே நம்ம வெற்றி பெற முடியுங்கிற ஒரு பர்செப்ஷன் ஏற்படுத்திட்டு இருந்தாரு. உங்க கூட வந்து என்டிஏ அலையன்ஸ்ல வந்து டிடிவி தினகரன் இருந்தாரு, ஓபிஎஸ் அவர்கள் இருந்தாரு, இதெல்லாம் இருந்தாங்க. அந்த பக்கம் சார் டிடிவியும் ஓபிஎஸ் இருந்தாலே பிஜேபிக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னா ஏடிஎம்கே இருந்தால் கூடுதலாக வெற்றி கிடைக்கும். அதான் சார் நீங்க சொன்னீங்கல்ல, என்டிஏவும் ஏடிஎம்கேவும் சேரும் போது இப்படிலாம் இருக்குன்ட்டு. இப்ப டிடிவி தினகரன் உங்க கூட்டணி இல்லை, ஓபிஎஸ் அவர்கள் உங்க கூட்டணி இல்லை, அங்க இருந்து செங்கோட்டையன் அவர்கள் பிரிஞ்சிருக்காருன்னு ஒரு பர்செப்ஷன் இருக்கு. சசிகலா அவர்கள் நான் மீண்டும் கட்சியை ஒருங்கிணைப்பேன்னு ஒரு விஷயத்த சொல்லிருக்காங்க. அப்ப அதிமுகவும் இன்டாக்டா இல்ல, பிஜேபிக்கும் தமிழ்நாட்டுல ஒரு பலமான ரூட்ஸ் இல்லை. அப்படிங்கும்போது நீங்க கள அரசியல் தெரியாம சொல்றீங்க. இப்போ உதாரணமா ஓபிஎஸ்க்கு தமிழ்நாடு முழுக்க எவ்வளவு ஓட்டு இருக்கு சார்? உங்க கூட்டணியில இருந்தவர் தமிழ்நாடு முழுக்க எங்கே ஓட்டு இருக்கு? சவுத்ல அவர் ஒரு பெரிய இம்பாக்ட்ஃபுல்லான சார், சில பாக்கெட் இன்ஃப்ளூயன்ஸ் சார். அது கொங்கு மண்டலத்தில் முன்னாள் முதலமைச்சர் சார். அதனால என்ன ஓட்டத்தானே பேசுறேன், நான் அவரை பத்தி குறை சொல்லி. அவர் மரியாதைக்குரிய தலைவர் தான். டிடிவி தினகரன் அவர்கள் கொங்கு மண்டலத்தில் 23 இடங்கள்ல அதிமுக வெற்றியை பாதிச்ச ஒரு கட்சி. எங்க 2021 எலெக்ஷன் 21க்கு அப்புறமா எவ்வளவு பொலிட்டிக்கல் டைனமிக்ஸ் மாறி இருக்கு. 2021 செந்தில் பாலாஜி டிடிவி கூட இருந்தாரு. 2021 ஒரு தங்க தமிழ்ச்செல்வன் டிடிவி கூட இருந்தாரு. 21 செந்தில் பாலாஜி மேலூர்ல சாமின்னு ஒரு எம்எல்ஏ இருந்தாரு. அவரை வச்சுதான் நம்ம டிடிவி கட்சி ஆரம்பிச்சாரு. அவர் துரதிர்ஷ்டவசமா காலமாயிட்டாரு. கட்சியிலேயே பல பேர் இல்லையே டிடிவி கட்சியிலேயே. நான் இதுக்கப்புறம் நான் அவர் குறை சொல்ல விரும்பல. ஏன்னா அவங்க டிடிவி கட்சியும் ஏடிஎம்கே கட்சியும் அவங்க ட்வின்ஸ் தான் அவங்க. அதனால அவங்க இங்க இருக்கிறதே அங்க இருக்கிறதே அவங்க ஒன்றுன்னு நினைக்கிறாங்க. அதனால நிறைய பேர் அங்க போயிருக்கிறாங்க. இல்ல சார், அதை மட்டும் தனி பலம் சேதாரம் இருக்கணும், சின்ன சேதாரம். டிடிவியின் பலம் என்பது ஒரு தனியாக ஒரு கட்சியின் பலம் அல்ல, அதிமுகவின் பலம் தான் டிடிவியின் பலம். அதுல இருந்து கொஞ்சம் ஷேர் எடுத்துட்டு போனாரு. அந்த கொஞ்சம் ஷேர் திரும்ப ஏடிஎம்கே கூட போயிருச்சு, அவ்வளவுதான். அதனால அது ரொம்ப டிடிவி வந்து ஒரு இண்டிவிஜுவல் பர்சன்ங்கறீங்களா? அமமுக டிடிவி பின்னால இருக்கிற அரசியல் சக்திகள் முன்னால அதிமுகல இருந்தவங்களா திமுக இருந்து நிறைய பேர் இங்க போயிருக்காங்க. ஏடிஎம்கே தானே டிடிவி இங்க இருந்தானே எடுத்துட்டு போறாரு. அதான் சார் நான் சொல்றது, அதிமுகவின் வெற்றியை பாதிக்கிற அளவுக்கு அதுல நிறைய திரும்ப ஏடிஎம்கேக்கு போயிடுச்சுன்னு சொல்றேன். அதை ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க. நிறைய ஏடிஎம்கே போயிடுச்சு. நீங்க தான் சார் என்டிஏ ஆர்கே நகர்ல டிடிவி தினகரனும் ஓபிஎஸ் அவர்களும் எவ்வளவு ஒரு பலமானவர்கள் அவங்க இருக்கறனால ஆர்கே நகர்ல டிடிவி சுயேட்சைன்னு ஜெயிச்சாரு. சரியா? கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஏன் கோயில்பட்டில ஜெயிக்க முடியல? தனியா நின்று திமுக அண்ணா திமுகவை மீறி வெற்றி பெற்ற, சுயேட்சையாக நின்று வெற்றி பெற்ற டிடிவி அண்ணன் கோவில்பட்டியில ஒரு கட்சியை ஆரம்பிச்சு கட்சி சார்பாக நின்னார்ல, அப்ப ஏன் ஜெயிக்க முடியல? காரணம் சொல்லுங்க. இன்னும் சொல்ல போனா அவருக்கான கான்ஸ்டிட்யூன்சி சப்போர்ட் மக்கள்
அவருக்கான ஆதரவு தளம் ஆர்கே நகர்ல இல்ல, தென் மாவட்டங்கள்ல இருக்கு. சம்பந்தம் இல்லாம சப்போர்ட் பேஸே இல்லாத ஆர்கே நகர்ல வெற்றி பெற்றார்ல, இங்கேயும் ஜெயிக்க முடியல. என்ன காரணம் சொல்லுங்க. ஸோ சரி, 2021 டிடிவியும் கேப்டன் அவர்களும் சேர்ந்த அலையன்ஸ் இல்லையா, டிஎம்டிகேயும் அம்மா மக்கள் ஏஎம்எம்கேயும் அலையன்ஸ் போட்டாங்க. தமிழ்நாடு முழுக்க 2.5% தானே ஓட்டு வாங்கினாங்க. அதான் சார் 2.5% ஓட்டு எவ்வளவு தானேங்கிறீங்க. ஓட்டு ஆனா 2.5% உங்களுடைய வெற்றியை எவ்வளவு பாதிச்சது? அதிமுகவோட 23 தொகுதிகளோட வெற்றியை நிர்ணயிச்சது அந்த இப்போ முழுக்க அந்த ஓட்டு அவங்க கூட தான் இருக்கான்றது இனிமே தானே தெரியும். அந்த ஓட்டுன்றது விஜயகாந்த் ஓட்டு சேர்ந்து தானே 2%. தனியாக அவர் நிரூபிக்கலையே. இன்னும் சொல்ல போனா அதோட ஒரு இஸ்லாமிய 0.5% இருக்கவங்களையும் அலையன்ஸ்குள்ள சேர்த்தா தானே சார் வெற்றி, ஓட்டு சிதறாம வெற்றி உங்க பக்கம் வரும். அது கரெக்ட். அப்ப அது அந்த ப்ரொபோர்ஷன்ல அந்த லீடர்ஸுக்கான முக்கியத்துவம் நிச்சயமா இருக்கும். அதை தாண்டி நீங்க பெருசா நீங்க ஏடிஎம்கே அளவுக்கு, ஏடிஎம்கேக்கு பிஜேபி என்ன முக்கியத்துவம் தருதோ அதே முக்கியத்துவத்தை வந்து நாங்க டிடிவி கட்சி கொடுக்கணும். ஓபிஎஸ் எவ்வளவு லாயலா என்ன நடந்தாலும் உங்க கூட இருந்தவங்கள எப்படி பேசுறீங்க பாருங்க. முடியாது சார், அப்படி முடியாது. பிஜேபிக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பாங்களா? பிஜேபி எவ்வளவு சீட்டே வேணாம்னு சொல்லிட்டு உங்க கூட கூட்டணிக்காக வந்தவர் சார். நாங்க மதிக்கிறேன் அவரை, ரெஸ்பெக்டபிள் லீடர். கமலாலயத்துக்கு வந்து கூட்டணிக்கான ஒப்பந்தத்துல நான் வந்து டிடிவிங்கிற தனிப்பட்ட நபரை பத்தியே பேசல. நீங்க சீனிவாசனை தனிப்பட்ட மனிதரா மதிக்கிற மரியாதை வேற, ஒரு கட்சியினுடைய ரெப்ரஸன்டேட்டிவா நீங்க மதிக்கிற மரியாதை. எனக்கு பின்னால எவ்வளவு பேர் இருக்கான்ற பார்த்து தான் நீங்க என்ன வேல்யூ பண்ணுவீங்க பொலிட்டிக்கலா. தனிப்பட்ட முறையில் என்னுடைய ஆட்டிடியூடு, என்னுடைய வேல்யூ சிஸ்டம், என்னுடைய நட்பை வச்சுட்டு தான் நீங்க வேல்யூ பண்ணல. அவருக்கு ஒரு அது மாதிரி அனுபவம். நான் என்ன சொல்றேன், டிடிவி அவர்கள் தனிப்பட்ட முறையில் ரொம்ப நல்ல மனிதர், வெரி ரெஸ்பெக்டபிள் பெர்சன். நான் சொல்றது அவருடைய வருகையும் அவர் வெளியில போறதும் என்பதும் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வெற்றி வாய்ப்புகளை பாதிக்கிற அளவுக்கு இருக்காது. அவர் உள்ள வர்றதை விரும்புகிறோம். அது இன்னும் கொஞ்சம் கூடுதலாக வேல்யூ அடிஷனாக இருக்கும். நீங்கள் சொல்கிற மாதிரி தான் எவ்வளோ வாக்கு சதவீதம் இருந்தாலும் ரொம்ப பெரிய வேல்யூ அடிஷனாக எங்களுக்கு உருவாகும். டிஎம்டிக்கு எங்களோட வர்றதுங்கிறது எங்களுக்கு மிகப்பெரிய உந்து சக்தியாக இருக்கும். பாட்டாளி மக்கள் கட்சி அப்படி முடிவெடுக்கிறது நல்லது தான். ஓபிஎஸ் அண்ணன் எங்கள் கூட இருக்கிறதுங்கிறது ஒரு பெர்செப்ஷனில், இமேஜில் இந்த கட்சியுடைய இமேஜ், இந்த கூட்டணி இமேஜை கூட்டி தான் காமிக்கும். அதெல்லாம் வேற நான் மறுக்கலை. ஆனால் எல்லாம் போச்சு நான் என்டிஏ நாசமாக போச்சுன்னு உங்களை மாதிரி ஊடகங்களில் பேசுகிறீங்களா, அதைத்தான் நான் கவுண்டர் பண்ணுறேன். இப்போ அதைத்தான் நான் சேலஞ்சாக இருக்கேன். அப்படி இல்லை, இப்படிலாம் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கவும் தான் நீங்கள் செங்கோட்டையன் அவர்களை வச்சு கட்சியை ஒருங்கிணைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கன்னு அனுப்புனீங்க. பாஜக தான் அனுப்புனுச்சுன்னு வெளிப்படையாக அவர் சொல்கிறாரு. ஆனால் அவரும் அதுக்கப்புறம் இப்போ ஒரு யார் சொன்னது? செங்கோட்டையன் அவர்கள் என்ன சொன்னார்? கட்சியை ஒருங்கிணைக்கணும்னு பாஜக தான் என்கிட்ட சொன்னுச்சுன்னு சொன்னார். அப்படி பிஜேபியில் யாராவது சொன்னாங்களா நாங்கள் செங்கோட்டையன் அப்படி டெப்யூட் பண்ணியிருக்கோம், நாங்க தான் அனுப்பிச்சோம் சொன்னீங்கன்னா கூட்டணி விட்டு அனுப்பிடுவார்ல எடப்பாடி பழனிசாமி? அப்படிலாம் யாரும் சொல்லலை. ஒருங்கிணைப்பு இப்படிலாம் பண்ணல. அப்படிலாம் பண்ணியிருந்தா எங்க தலைவர்கள் வெளிப்படையாக அதெல்லாம் பேசுவாங்க, மாநில தலைவர் அதை வெளிப்படையாக பேசுவாங்க. செங்கோட்டையன் அவர்களை நிர்மலா சீதாராமன் அவர்கள் மீட் பண்ணணும். பார்க்கலாமே யார் வேணாலும். நீங்க தினேஷ் வந்து நீங்க போய் பார்க்கணும்னு சொல்லுங்க, நான் ஃபினான்ஸ் மினிஸ்டர், நானே அப்பாயின்மெண்ட் வாங்கி தரேன். ஒரு இன்டர்வியூ அப்பாயின்மெண்ட் வாங்கி தரேன், நானே வாங்கி தரேன். அவங்களுக்கு டைம் இருக்கணும். அவங்க நிச்சயமா உங்களை மறுக்கல மாட்டாங்க. நேரம் இல்லாதனால முடியலன்னு சொல்லுவாங்களே தவிர ஒரு மீடியா பர்சனை வந்து இல்ல, ஒரு பாஜகவுக்கு அதிமுக ஒருங்கிணைக்கணுங்கிற ஒரு இன்டென்ஷன் இல்லையா? அதற்கான முயற்சிகளை எடுக்கவே இல்லையா சார்? அது எல்லாருக்கும் தெரிகிற ஒரு விஷயம் தானே. அதுல எந்த இன்டென்ஷனையும் நம்ம செய்யலேன்னு சொல்றது சரியா? செங்கோட்டையன் அவர்கள் வெளிப்படையா பிரஸ் மீட்ல சொல்றாரு, பாஜக தான் சொன்னிச்சு நான் செஞ்சேன். செங்கோட்டையன் சொல்றது பாஜகவுக்கு அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நன்றி செலுத்தல. அவங்க கட்சியை வந்து மறுபடியும் கஷ்டப்பட்ட போது இணைத்து கொண்டு போனவங்களுக்கு கூட்டணியில இல்லாம வெளியே வந்துட்டாரு, துரோகத்தின் உருவம்ங்கிறாரு. இதெல்லாம் எந்த விதத்திலையும் களத்துல எதிரொலிக்காதுன்னு நினைக்கிறேன். அவங்களுடைய உள்கட்சி விவகாரம் நான் பார்க்குறேன். செங்கோட்டையனுக்கும் எடப்பாடியாருக்கும் கான்ஃப்ளிக்ட் இருக்கு. அதுல பிஜேபிக்கு என்ன கருத்து வேண்டியிருக்கு? இல்ல, உங்களோட கூட்டணியோட வெற்றியை பாதிக்கிற விஷயங்களா இதெல்லாம் மாறாதான்? செங்கோட்டையனுடைய பேச்சு எப்படி கூட்டணியை பாதிக்கும் சார்? ஒருத்தர் எல்லாத்தையுமே பாதிக்கும். ஒரு சிஎம் கேண்டிடேட்டை துரோகத்தின் உருவம்னு சித்தரிக்கிறாருன்னா உங்களுடைய கூட்டணியை, உங்களோட வெற்றியை பாதிக்கவே பாதிக்காதா? அது பாஜகவுக்கு துரோகம் பண்ண அவர் இருக்கிற தொகுதியில பாதிக்காது. செங்கோட்டையனுடைய சொந்த தொகுதி இருக்குல்ல, அந்த தொகுதியில கூட பாதிக்காது. சார், உங்களை அரசியல தெரியாம பேசிட்டு இருக்கீங்க சார். நீங்க அரசு களம்ன்றது வேற. ஒரு சிஎம் கேண்டிடேட்ங்கிற ஒரு சசிகலா அவர்களுக்கு துரோகம் பண்ணவரு, டிடிவி தினகரனுக்கு துரோகம் பண்ணவரு, ஓ பன்னீர்செல்வத்துக்கு துரோகம் பண்ணவரு, இவ்வளவு காப்பாத்திட்டு இருக்க பாஜகவுக்கு துரோகம் பண்ணவரு, இப்ப எனக்கு துரோகம் பண்ணியிருக்கிறாரு. இப்படி துரோகம் பண்ணவர்னு முன்னிறுத்தினா 10 பேர் ஓட்டு போறவங்கள 2 பேர்த்து கூட அந்த துரோகங்கிறது ஞாபகம் வராம போயிடும். எனக்கு அரசியல் தெரியலையா, உங்களுக்கு அரசியல் தெரியலையான்னு தெரியல. நீங்க ஜெயலலிதா அம்மையாரை பத்தி பேசாத பேச்சா? என்னென்ன பேசினாங்க? திரும்பி பேசினவங்கள உள்ள வந்து யார் பேசினா? நாவலர் நெடுஞ்செழியன் பேசினாரு, எஸ்டி சோமசுந்தரம் பேசினாரு. ஜெயலலிதா அம்மையார் கூட இருந்துட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கு திமுக போன லிஸ்ட் வந்து பெரிய லிஸ்டா இருக்கு. பெரிய பெரிய அமைச்சர்கள் இருக்காங்க. திருநாவுக்கரசு வெளியே இருக்கிறவங்க எல்லாரும் கட்சி அவங்க எல்லாம் வெற்றி பெறணும் அப்படின்னு அப்படி பேசினாங்க. பேச திருநாவுக்கரசு ஜெயலலிதா அம்மா கட்சியில தான் இருந்தாரு, வெளில போனாரு. KKS ஜெயலலிதா அந்த
அந்த எம்எல்ஏக்களை வச்சு ஆட்சி அமைக்கிறதுல விருதுநகர்ல KKS சாருக்கு ஒரு பெரிய ரோல் இருந்தது. அவங்கெல்லாம் கூட்டிட்டு போய் அவர்தான் ஃபர்ஸ்ட் கோவத்தூர். ஆமா பண்ணாரு. அவங்கெல்லாம் ஜெயலலிதா மட்டும் வெளில வந்துட்டாங்க. வெளியில வந்து கடுமையான விமர்சனத்தை வச்சாங்க. வச்சதுக்கு அப்புறம் அதையெல்லாம் மக்கள் ஏத்துக்கிட்டாங்களா ஜெயலலிதா மேல சொன்னதெல்லாம்? கூட இருக்கிற வரைக்கும் இப்படி சொல்லுவாங்க, ஐயா வெளியில வந்தா மாத்தி பேசுவாங்கன்றதுதான் மக்களுடைய பாயிண்ட். அவ்வளவுதான். அப்படிதான் செங்கோட்டையனுக்கு ஆகும். செங்கோட்டையன் எத்தனை வருஷமா ஏன் பேசல? சசிகலாவுக்கு எடப்பாடியார் துரோகம் பண்ணிட்டார். சசிகலா அம்மா ஜெயிலுக்கு போனது 2016. 2025 பேசுறாரு. 9 வருஷம் என்ன பண்ணாரு? இல்ல உங்களுக்கு அதிமுக கூட கூட்டணி எடப்பாடி பழனிசாமி அவர்களின் மனம் நோகாம பேசணுங்கிறதுக்காக பாஜக கூட சமரசத்தோட பாஜகவோட நட்போட இருக்க பல பேருக்கும் எதிராக கருத்துக்களை பேச நீங்க திமுகவுக்கு மனம் நோக்கூடாதுக்காக நீங்க அண்ணா தேசிய இயல்புக்கு மாறா ஏதாவது இருந்ததுன்னா நான் ஒரு நான் இயல்புக்கு மாறா பேசலையே. நீங்க எப்பயும் அதான் பேசிட்டு இருக்கீங்க. செங்கோட்டையனை பத்தி நீங்க இப்ப என்கிட்ட கேள்வி வைக்கிறதா நான் பதில் சொல்றேன். இல்லைன்னா நானா முன் வந்து நானா போய் செங்கோட்டையனை பத்தி கருத்து சொல்றதோ, டிடி வேணனை பத்தி சொல்றதோ, ஓபிஎஸ் ஐயாவை பத்தி சொல்றதோ எனக்கு வேலை இல்லை. நான் சொல்லவும் மாட்டேன். அந்த கட்சியோட உள்விவகாரம்னு நினைப்பேன். நான் செங்கோட்டையனை பத்தி நீங்க கேள்வி வைக்கிறதுனால நான் சொல்றேன். Okay, இந்த செங்கோட்டையன் அவர்களோ, டிடிவி தினகரன் அவர்களோ, ஓ பன்னீர்செல்வம் அவர்களோ தாவேக்காவோட கூட்டணியாகவோ இல்ல வேற ஏதோ ஒரு டேர்ம்ஸோடயோ அலைன் ஆனாங்கன்னா அது எப்படியான ஒரு பர்செப்ஷன் ஏற்படும்? போட்டோம். SD சோமசுந்தரத்துக்கும் நாவலர் நெடுஞ்செழியனும் அந்த காலத்துல தனியா போய் நாங்க தனி அணி அமைக்கிறோம், 4 அணி அமைக்கிறோம்லாம் சொல்லி போனப்போ அது என்ன தாக்கம் உருவாச்சோ அந்த தாக்கம் வரும். அவ்வளவு. விஜய் அவர்களுக்கு இருக்கக்கூடிய இளைஞர் ஆதரவு விஜய்க்கு இருக்கும் அதெல்லாம் அப்ப சார். இருந்து 4 அணிக்கு விஜய்க்கு இருக்கிற equal சப்போர்ட் இவருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகாதுல்ல. அது எப்படி இவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும்? ஏதோ ஒரு வகையில கைட் பண்ற இடத்துல இவங்க போய் போறாங்க. பாருங்க, நீ விஜய் எத்தனை சீட்டு கொடுக்குறாரு, எந்தெந்த சீட்டு கொடுக்குறாரு, எங்கே நிக்கிறீங்க என்னன்னு அவங்க தான் முடிவு பண்ணணும். நமக்கு எனக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்லை. விஜய் என்ன தாக்கத்தை ஏற்படுத்துவார்னு நினைக்கிறீங்க? பெருசா இருக்காது. எல்லா சீட்லயும் தோத்துருவார். அவரே தோப்பார். எந்த தொழில்னா தோத்துருவார். ஆனா ஓட்டு கணிசமா வாங்கி தோப்பார். என்ன டேர்ம்ஸ்ல சார் சொல்றீங்க அவரே தோப்பாரு? ஆமா சார், தெரிஞ்ச அரசியல சொல்றேன். உங்களுக்கு தெரியாத செய்தியா சொல்றேன், எனக்கு தெரிஞ்ச செய்தியா சொல்றேன். தோப்பாரு. என்ன இருக்கு? உங்க ஊர்ல வந்து மாநாடு சார், போட்டு சினிமாவில இருந்து வந்து மதுரை விஜய், திருப்பரங்குன்றம் விஜய், சார், எல்லா கூட்டம். இடமும் நானே கேண்டிடேட் நினைச்சு ஒர்க் பண்ணுங்கன்னு சொன்னாரு சார் அவரு. தலைவரே, கூட்டம் வேற ஓட்டு வேற. ஆந்திராவில் சிரஞ்சீவி கூடாத கூட்டமா விஜய்க்கு வந்திருக்கு. நான் வேணா சிரஞ்சீவியோட வீடியோ கிளிப்பிங்ஸ் அனுப்புறேன். விஜயோட வீடியோ கிளிப்பிங்ஸ் உங்ககிட்டே இருக்கு. ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்க. ஆந்திராவில் இல்லை, சிரஞ்சீவி லைக் காட். சோ உங்க கூட்டணியில வந்தா அவரு பெரிய ஆதரவு அப்படி இருக்கக்கூடிய சொல்லலையே. நடிகர்னு சொல்லுவீங்க. அவருக்கு என்ன ஆதரவு இருக்கோ அந்த ஆதரவு திமுகவுக்கு எதிராக வரும்னு சொல்றோம். அவ்வளவுதான். அந்த அளவுக்கு நாங்க அவரை சப்போர்ட் பண்ணுவோம். சோ விஜய் அவர்கள் வந்தா- ஒரு பக்கம் தனியா வந்து அவரை முதலமைச்சர்னு சொல்லிடுவோம். விஜய சொல்ல மாட்டீங்களா? பண்ண மாட்டோம். எடப்பாடி பழனிசாமி தான் என்ன நடந்தாலும் முதல்வர். எடப்பாடி தான், ADMK தான் சிஎம். அவ்வளவுதான். டெபுட்டி சிஎம். அது அப்புறம் இனிமே தான் அமித்ஷா தான் பேசணும். அது நாங்க அதை சொல்ற அதிகாரம் எனக்கு இல்லை. அமித்ஷா சொல்லியிருக்கிறாரு, NDA ஜெயிச்சா ADMKல எடப்பாடி தான் சிஎம்னு சொன்னதுனால நான் சொல்றேன். அவர் டெப்டி சிஎம் விஜய் கட்சி தான் சொன்னா நான் அதை ஒத்துக்குவேன். நான் அதை பேசுற அதிகாரம் எனக்கு இல்லை. ஒரு பக்கம் NDA கூட்டணி, இன்னொரு பக்கம் நாம் தமிழர் ஒரு பக்கம் இருக்கு, தாவேகா ஒரு பக்கம் ஓட்ட பிரிக்கிறாங்கன்னா அது DMK வெற்றிக்கு சாதகமா அமையும். நிச்சயமா இல்ல. இல்லையா? விஜய் பிரிக்க 4 அணிகளாக போட்டியிருந்தாலும் DMK 4 அணிகளை போட்டியிட்டாலுமே சார், வித் விஜய் NDA will win. NDA will sweep. Even without விஜய் NDA will win. அவ்வளவுதான். நல்ல மறுபடியும் சூப்பரா இருந்தது. மறுபடியும் விஷயம் சொல்றதுக்கு ஏதாவது மறுபடியும் சொல்லவா? சொல்லுங்க. விருப்பம் தானே சொல்லுங்க. NDAக்கு விஜய் வந்தா வித் விஜய் NDA will sweep. அவர் வரவில்லை என்றால் வித்தவுட் விஜய் NDA will win. எதன் அடிப்படையில சொல்றீங்க? அவ்வளவுதான். ஓட்டு அவங்களுக்கு ஒரு 10-12% அவங்களுக்கு ஓட்டு வரும். அந்த ஓட்டு இங்கே வரும்போது பெரிய லாபம். திமுக இன்னும் பலவீனப்படும். அது வரலைன்னா அந்த 10-12% எடுத்து எல்லா இடத்துலையும் ஓரளவு சொல்லிக்கிற மாதிரி ஓட்டு வாங்கிட்டு எல்லா தொழிலும் தோத்து போயிடுவாங்க. அவ்வளோ. அடுத்த எலெக்ஷனுக்கு அந்த கட்சி இருக்கு. விஜய் வந்தா NDA எவ்வளவு சீட்டுகள் அப்ராக்சிமேட்டா ஜெயிக்கும்? ஸ்வீப் ஆகும். 200க்கு மேலே ஜெயிக்கும். வின்னுங்கிறது விஜய் வரல வின்னுனா ஒரு 150-160 சீட்டு ஜெயிக்கும் NDA. ஓகே, கம்ஃபர்டபுளாக ஜெயிப்போம். ஓகே. இப்போ இந்த தடவை பாஜக எத்தனை சீட்டுகள் வாங்குவதற்காக முயற்சி பண்ணீங்க? இரட்டை இலக்கத்துல எம்எல்ஏக்கள் உள்ள போவோன்ட்டு நயினார் நாகேந்திரன் அவர்கள் சொல்றாங்க. அந்த இடத்துக்கு இன்னும் வரல. சீட் ஷேரிங், எத்தனை நம்பர் ஆஃப் சீட்ஸ், எந்தெந்த தொகுதி ஐடென்டிஃபை பண்றது, கேண்டிடேட்ஸ் ஐடென்டிஃபை பண்றது, அது எல்லாமே ஜனவரியில தான் நடக்கும். ஓகே. இப்போ நம்ம பேசிட்டு இருக்க இந்த நாள்ல நாட்டின் பிரதமர் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வராரு, கோயம்புத்தூருக்கு வராரு, வேளாண் மாநாட்டுல பங்கேற்கிறாரு, பல விஷயங்கள். தமிழ்நாட்டை நோக்கி ஃபோக்கஸை திருப்பிடுச்சா பாஜக? எப்பயுமே தமிழ்நாடு ஃபோக்கஸ் தானே. சரி, தமிழ்நாடும் ஐயா மோடி அவர்களுக்கு வந்து பொலிட்டிக்கல் ஃபோக்கஸ் அதுக்காகவே வர்றாரு, எலெக்ஷனுக்காக வர்றாருலாம் இல்லை. அவருக்கு பர்சனலாகவே தமிழ்நாடு, தமிழ் கல்ச்சர், தமிழ் மரபுகள் அது ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. ஏன்னா இதை வந்து நான் அவரோட தனிப்பட்ட முறையில் எங்கள் கோர் கமிட்டியில் ராஜ்பவனில் நடந்த அந்த கோர் கமிட்டி மீட்டிங்கில் அவர் பேசினதுலேருந்து நான் உள்வாங்கினது சொல்ல. ஒரு 10-15 பேர் நாங்கள் இருந்தோம். எங்கள் கூட பேசினதுலேருந்தே அவருக்கு அந்த தமிழ்னா அவருக்கு வர்ற அந்த உணர்வு, அந்த மகிழ்ச்சி. கடைசியாக நாங்கள் சொன்னோம், நயினாராயணன் தான் சொன்னார்னு நினைக்கிறேன்,
நீங்கள் இவ்வளோ பேசுகிறீங்க, அநேகமாக நீங்கள் வந்து முன் ஜென்மத்தில் தமிழராக இருந்திருப்பீங்க ஐயா அப்படின்னு சொன்னார். நயினார் அப்படி சொன்னார். அதை கேட்டு ஒரு நரேந்திர மோடி என்ன மகிழ்ச்சி, என்ன சிரிப்பு. உண்மைதான், நீங்கள் அப்படியே இருக்கலாம், ஒருவேளை அந்த பற்று தான் தொடருது என்னமோ அப்படி சொன்னார் பிரதமர். அதனால அவருக்கு தமிழ் பற்றுங்கிறது தமிழக மக்கள் மேலே பற்று. அவருடைய குஜராத்திலேயே அவர் வெற்றி பெற்ற அந்த மணி நகரம் இருக்குல்ல, அந்த தொகுதியிலே தமிழர்கள் அதிகம். அங்கேயே அவர் தமிழர்கள் ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி அந்த சௌராஷ்டிரா பகுதியிலிருந்து இங்கே மதுரையில் நிறைய சௌராஷ்டிரா மக்கள் தமிழர்களோட மிக்ஸ் ஆகியிருக்காங்கன்றதை கேட்டு அவர் சிஎம்மாக இருக்கிறப்பே மதுரைக்கு வந்தார். குஜராத்துக்கும் தமிழர்களுக்கு இருக்கிற ஒரு கனெக்டிவிட்டியில அவர் ரொம்ப பெருமைப்படுறாரு. அதனால நீங்க அவரை ஒரு அரசியல்வாதியா மட்டும் பார்த்து ஒரு ஓட்டு எலெக்ஷன் இப்படியே போறாங்கன்னு நினைக்காதீங்க. அதை தாண்டி பல மைல் தூரம் பயணம் செய்தவர் நரேந்திர மோடி. அதனால அவருக்கு இருக்கிற தமிழ் பற்று அபாரம். மதுரை மேல அவ்வளோ பாசம், தமிழ் மேல அவ்வளோ பாசம் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா தமிழ்நாட்டை பிரதமர் வஞ்சிக்கிறாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டை அந்த ரெக்கார்டு தேஞ்சு போச்சு சார். அதே ரெக்கார்டே ஓட்டி நான் இன்னைக்கு கூட அந்த ரெக்கார்டு எடுக்க வேண்டிய அந்த ரெக்கார்டோட காரணம் என்னன்னா, மதுரைக்கும் கோயம்புத்தூருக்கும் உங்க ஊரு, நீங்க தான் எம்பி எலெக்ஷன்ல நின்னீங்க. அங்க மெட்ரோ வருவதற்காக முயற்சிகள் செய்யும் போது அது தள்ளி போயிருக்கு, அவ்வளவுதான். இந்த வருஷம் லிஸ்ட்ல அது இல்லை, அவ்வளவுதான். அது எப்பயுமே மெட்ரோ இல்லைன்ற அர்த்தம் கிடையாது. அர்பன் டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரியில் அவங்க சில நார்ம்ஸ் வச்சிருக்காங்க, சில பாலிசி கைட்லைன்ஸ். பாஜக ஆளும் மாநிலங்கள்ல இந்த 2ஆம் கட்ட நகரங்களுக்கெல்லாம் மெட்ரோக்கான மகாராஷ்டிரால எத்தனை கொடுத்துருக்காங்க? வெங்கடேசன் அவர்கள் ட்வீட் போடுறாரு. அவர் என்ன போடுறாரு, ஆக்ரால, குருகிராம்ல அங்கெல்லாம் வந்து பெர்மிஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. 20 லட்சம்ங்கிற நம்பர்ஸ் இல்லைனாலும் கூட, மக்கள் தொகை இல்லைனாலும் சார், அதெல்லாமே அவங்க ஸ்பெசிஃபிக்கா அந்த கைட்லைன்ஸ்லேயே சொல்லியிருக்கிறாங்க. அதெல்லாம் என்சிஆர் கீழே வருதுன்னு சொல்லியிருக்காங்க. என்சிஆர்னா நேஷனல் கேபிட்டல் ரீஜன் பேர். டெல்லியை சுற்றி உள்ள பல மாநிலங்களின் சில பகுதிகள் என்சிஆர் என்ற பெயரில், தனி மாநிலம் இல்லை என்சிஆர்ன்றது, பட் என்சிஆர்னு மேப்பிங் பண்ணியிருக்காங்க. இப்போ உங்களுக்கு உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ சென்னையில் நம்ம பட்டாசு போடுறதும் வெடிக்கிறதுங்கிறது இங்கே அலௌடு, என்சிஆரில் அலௌடு இல்லை. நீங்கள் சொல்கிற இந்த ஆக்ரா, இந்த மீரட்டு, இந்த குருகிராமில் எல்லாம் பட்டாசு அலௌடு இல்லை. இப்போ இந்த வருஷம் தான் 15 வருஷம் கழிச்சு கோர்ட் தீர்ப்பின் மூலமாக அங்கே பட்டாசு வெடிக்கலான்னு ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. அதனால் இந்த தடவை டெல்லியில் ஓவர்வெல்மிங் ரெஸ்பான்ஸ் பட்டாசு வாங்குறதுக்கு. பட் அந்த தீர்ப்பில் கூட என்ன இருக்குன்னா, என்சிஆர் ரீஜனில் அங்கே உற்பத்தி ஆகிற பட்டாசு தான் அவங்க வாங்கணும், பட்டாசு வந்து லாஜிஸ்டிக்ஸில் கன்வே பண்ணக்கூடாது அப்படின்றது கோர்ட்டினுடைய தீர்ப்பில் இருக்குது. அப்போ சிவகாசிலேருந்து போய் என்சிஆரில் விற்க முடியாது. அப்போ என்சிஆர்ன்றதே ஒரு புதிய பார்வையில் பார்க்கப்படுகிற ஒரு பகுதி. இப்போ இந்த குருகிராம் சொன்னீங்க, இந்த குருகிராமில் ஏன் மெட்ரோ அக்செப்ட் ஆனிச்சு? அதுக்கு மினிஸ்ட்ரியில கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. குருகிராம் ரொம்ப சின்ன ஊர். அந்த மெட்ரோ இட் கனெக்ட்ஸ் தட் குருகிராம் மெட்ரோ டு தி டெல்லி மெட்ரோ. அப்போ டெல்லி மெட்ரோக்கான ஃபீடர் மெட்ரோ தான் குருகிராமோட மெட்ரோ. ஆக்ரா ஆப்வியஸ்லி அது இன்டர்நேஷ்னல் டூரிஸ்ட் சென்டர்ன்றதுனால அதை கொடுக்குறாங்க. இந்த மாதிரி சில பேராமீட்டர்ஸில் மதுரையும் கோவையும் இப்போ வரல. தமிழ்நாட்டு மேல பாசம் இருக்கிறவரு இந்த விஷயங்கள், ஏன்னா பாலிசி 2011 சென்செக்ஸை காமிச்சு 20 லட்சம் மக்கள் இல்லைன்னு சொல்றாங்க சார். இப்போ வந்து நம்ம சென்செக்ஸ் எடுத்து எவ்வளவு நாள் ஆச்சு? மதுரை மக்கள் தொகை 25 லட்சம் 30 லட்சத்தை தாண்டி இருக்கும். உங்களுக்கு தெரியும், கடைசியா வந்து சென்சஸ் 2011 தானே. ஒரு அரசாங்கம் கொள்கை முடிவு எடுக்கும் போது இதுவரைக்கும் வந்த மக்கள் தொகை கணக்குல எது லேட்டஸ்ட் கடைசியா வந்தது அதை வச்சு தானே பண்ண முடியும். 2021 சென்சஸ் எடுக்கல, கொரோனானால எடுக்கல. 2020 கொரோனா ஆரம்பிச்சது. 2-3 அப்ப வந்து 20 லட்சம்ங்கிற மக்கள் தொகையை தாண்டி இருக்குங்கிற ரியாலிட்டியும் புரிஞ்சிருக்கணும்ல. அப்ப நம்ம வந்து இந்த இடத்துல தேவை இருக்குன்னு ஒரு ப்ரொபோசல் கொடுக்கும் போது அதை அக்செப்ட் பண்ணணும்ல. இதெல்லாம் ஒரு காரணமா காட்டி மதுரைக்கும் கோயம்புத்தூருக்கும் மெட்ரோவை இப்போதைக்கு அனுமதி கொடுக்காதது சரியான? நம்ம பாப்புலேஷன் மட்டுமே பிரச்சனை இல்லைன்னு சொல்றேன். டிபிஆர்ல நிறைய ஃபுல்லா இருக்கு. இப்ப நீங்க மாநில அரசாங்கம் கொடுத்த அந்த டிபிஆர், டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்ல 15 லட்சம் மக்கள் தொகை இருக்கிற கோயம்புத்தூருக்கு அவங்க மெட்ரோ கம்யூட்டர்ஸ் எண்ணிக்கை 6 லட்சம் காமிக்கிறாங்க. 15 லட்சம் பேர் 6 லட்சம் பேர் மெட்ரோவில் போயிட்டு வருவாங்களா கோயம்புத்தூரில் டெய்லி? வாய்ப்பே இல்லை. ரெண்டாவது, மெட்ரோன்றது ரொம்ப காஸ்ட் இன்டென்சிவ், மிக பெரும் பொருட்செலவில் பண்ணுற ஒரு சிஸ்டம். அதுக்கு அப்புறமா அதை பராமரிக்கிறதுக்கு, அதை கொண்டு செலுத்துறதுக்கு, தொடர்ந்து ட்ரெயின் ஓட்டுறதுக்கு அது வந்து காஸ்ட்லியாகவும் இருக்கும். ஒவ்வொரு பேசஞ்சருமே மெட்ரோவில் அதிகமான பணம் கொடுத்து தான் போகிறான். சாதாரண பேசஞ்சரை விடவும் மெட்ரோவில் நார்மல் ட்ரெயின் அதுக்கும் வித்தியாசம். அப்போ அந்த 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 ரைடர் கெப்பாசிட்டின்னு சொல்லுவாங்க, எவ்வளவு மக்கள் வந்து மெட்ரோவில் பயணம் செய்வாங்க. அந்த ரைடர் கெப்பாசிட்டி அதிகமாக இருந்தால் தான் அந்த மெட்ரோ வந்து சஸ்டைனபிளாக இருக்கும். இல்லைன்னா பாஜக ஆளாத மாநிலம்ங்கிறனால இங்கே இந்த அனுமதிகள் கொடுக்கப்படலைங்கிற வாய்ப்பே இல்லை, குற்றச்சாட்டு. அப்படிலாம் வாய்ப்பு. ராஜஸ்தானில் மெட்ரோவே இல்லை, பிஜேபி தான் ரூலிங். மத்திய பிரதேசில் போபால் மட்டும்தான் இப்போ அப்ரூவ் ஆயிருக்கு. இது வரைக்கும் மெட்ரோவே மத்திய பிரதேசில் இல்லை. ஒரிசாவில் புவனேஸ்வருக்கு தலைநகரம்ன்றதுனால ரொம்ப நாளாக கேட்டு முந்திருந்து கோரிக்கை வச்சதுனால இந்த வருஷம் தான் அதை கன்சிடர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க.
பிஜேபி ரூலிங்க்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. நீங்கள் எல்லாத்தையுமே ஒரு காமால கண்ணோட பார்க்கறதுனால மஞ்சளாக தெரியுது அவ்வளோ. கூட்டணி குறித்து பல்வேறு எதிர்பார்ப்புகளோட இருக்கிறீங்க. சீக்கிரமே அடுத்தடுத்த பேட்டிகளுக்கு வரதுக்குள்ளேயாவது உங்க இந்திய கூட்டணி டிரைவ் ஆகி ஒரு இடத்துல வந்து நிக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் அது குறித்து பல விவாதங்கள் அரசியல்ங்கிறது பேட்டி இல்லை சார், போட்டி. நீங்க பேட்டியோட அரசியலை முடிக்க பாக்குறீங்க, அதுதான் பிரச்சனை. அது போட்டி. அது ஏப்ரல்ல பாருங்க, ஓகே, கோட்டையில நமது கொடி பறக்கும். பாப்போம். இந்திய கொடி தான் கோட்டையில அப்பயும் நம்ம தமிழ்நாட்டுல தொடர்ந்து பேசதானே போறோம். அந்த நேரத்துல என்ன நடக்குதுங்கிறத குறித்து பேசுவோம். இவ்வளவு நேரம் நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. மகிழ்ச்சி. வணக்கம்.